ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வராமல் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் சில பல ரீசனால் ஒரு 3 மாதமாக நானுமே அப்படியே எப்படி சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு அப்படி பர்சனல் ஒர்க்கு அப்படின்றதால போயிடுச்சு, எதுவுமே வீடியோ இல்லை. ஸோ நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அந்த பிளான் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஒரு 3 மாதத்தில் வேறு மாரி ஒரு செட்டப்பில் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 14 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே கொஞ்சம் கடைசி நிமிஷத்தில் எல்லாரோட பர்சனல் ஒர்க் ரீசன்னால கொஞ்சம் எல்லாம் தள்ளி போச்சு. சரி இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம எடுத்தது எல்லாம் ஏதோ ஆரம்பித்தோம் எல்லாம் நின்றுச்சுன்ற மாரி நிற்கிது. ஸோ அதுதான் இப்போ முடிவு பண்ணியாச்சு. யார் வராங்களோ வரலையோ நம்ம ஆரம்பித்தது நம்மளே முடிச்சு வைப்போம் அப்படின்ற ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்தாச்சு. பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, கண்டென்ட் என்ன அப்படின்றத ரெடி பண்ணி ஸ்டுடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் என்ன பதிவுலாம் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் வீடியோ இருக்கும். அதுக்கு நான் கன்ஃபார்மாக நான் கொடுக்குறேன். வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் ஏதாச்சும் கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கேற்றது தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தில் ஏதாச்சும் நான் கண்டிப்பாக கொடுத்து தான் இருக்கணும். வீடியோ ஷார்ட்ஸ் ஏதாச்சும் கன்ஃபார்மாக கொடுத்து தான் இருக்கணும். அதுக்கேற்றது தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் எக்கோ கொஞ்சம் இருக்குது, அந்த இஷ்யூலாம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாத மாதிரி தான் நானுமே வீடியோ எடுத்து பிளான் பண்ணணும் அப்படின்றது பிளானு. ஸோ எடுத்துகிட்ருக்கேன். 3 மாதம். இந்த 3 மாதத்துல நான் போட்ட பிளான் இருந்ததுன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு 14 பேர் நான் போட்ட பிளானை கரெக்டாக முடிச்சிருக்கலாம். பட்டு அவங்களோட பர்சனல் ஒர்க்கு அவங்க யாரையா பர்சனல் இருக்கும்ல, யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தாராளமாக இருக்கலாம். ஆனால் நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் இதுக்கப்புறம் அதுக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என் டைமிங் எப்படி இருக்குது, என் ஒர்க்குக்கு அதுக்கேற்றது நான் கண்டிப்பாக டைம் கொடுப்பேன். மெஜாரிட்டியாக என் வீடியோ நைட்டில் தான் அப்லோட் ஆகும். இதுக்கப்புறம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நைட்டு 12லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் அப்லோட் ஆகும். அப்லோடிங் டைம் அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அப்படியே ஓடுது. எப்படி சொல்கிறது, லைஃப் அந்த ஒரு ஸ்டேஜ் தான், நீங்கள் தாண்டது ஒரு ஸ்டேஜ் தான். கடல் அந்த எப்படி சொல்கிறதுனா கடலுக்குள்ளார குதிச்சாச்சு. கடல் எந்த பக்கம் நல்லா அடிச்சுட்டு போதோ அந்த பக்கம்லாம் போயிட்டுருக்கேன். அப்படி தான் நானும் போயிட்டுருக்கேன். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். பார்த்துக்கலாம், என்னென்னாலும் பார்த்துக்கலாம். யார் இருக்காங்க யார் இல்லை அதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல. நான் இருக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்கள் கோலுக்கு ஏற்ற மாரி, உங்கள் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாரி என்னோடய வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வீடியோ கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ இது மார்னிங் எபிசோடு ஒன்று போட்டிருந்தேன். அதுவுமே நீங்கள் அந்த எபிசோடு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டோம், ஏன்டா கதை நல்லா தான் போட வேண்டியதான் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்கிரிப்ட் எழுதணும், அது எவ்வளோ நேரம் நான் உட்காந்து யோசிக்கணும், அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த ஸ்கிரிப்டை வாசித்து கரெக்ஷன் கொடுக்கணும், அதுலேயும் பார்க்கணும். ப்ளஸ் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கும். பின்னாடி உங்களுக்கு வாய்ஸ் நானே தான் கொடுத்துருக்கேன். லேடிஸ் வாய்ஸும் நானே தான் கொடுத்துருக்கேன். அதனால் நிஜமாவே ரெண்டுமே நான் கொடுக்க முடியல. அது அந்த எமோஷ்னல் அது கிடைக்காது. என்னதான் அந்த கதையாக கேட்டாலுமே, ஆடியோ சீரியஸாகவே இருந்தாலுமே நம்ம அந்தந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாரி அவங்க வாய்ஸ் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். லேடிஸ் வாய்ஸ் நானே கொடுத்து அதெல்லாம் செட்டே ஆகலை. அதனால் நான் பண்ணலை. அது 6-7 எபிசோடோடு அப்படியே நின்றுச்சு. அதுவே நான் பண்ணலை. சரி அதை பார்த்துக்கலாம். கதை ஸ்கிரிப்ட்டு நான் ஃபுல்லாக அதை முடிச்சிட்டேன். சொல்ல போனால் கிட்டத்தட்ட அது ஒரு 200 எபிசோடு வருங்க. அது ஸ்கிரிப்ட்டு எழுதியே வச்சுருக்கேன். டோட்டலாக 200 எபிசோடோட முடிக்கிற மாரி தான் பிளானு. அப்படி தான் எழுதி வச்சுருக்கேன். ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ஸ் யாருமே செட் ஆகலை. அதனால் இப்போதைக்கு நான் அதை எடுக்கலை. பட் நான் வேறு ஏதோ அது மூலம் ஒரு ஆடியோ சீரிஸ் மாரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அதை எடுத்தேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். பட் நான் இதுக்கப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ஏதோ ஒரு டார்கெட்டு, அதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் கரியர், உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் ஹெல்த், எனிபடி அதுக்கேற்ற மாரி தான் அது அமையணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண போகிறேன். யார் வராங்க வரல அதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக போட தான் போகிறேன். என்னால் முடிஞ்ச டைமுக்கு மெஜாரிட்டியாக நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக என்னால் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒர்க் போனாலும் சரி போகலாம் சரி, கண்டிப்பாக நான் இந்த டைமில் தான் வீடியோ கொடுக்க போகிறேன். அதில் வந்து மட்டும் இல்லை, என்ன கதை என்ன கான்செப்ட், அதாவது ஆடியோ சீரீஸ் தான் போட மாட்டேன், கவலைப்படலாம். அதை நான் சொல்லிட்டேன். உங்கள் கரியருக்கு ஏற்றது தான் அந்த வீடியோஸ் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த இதில் யார் யார் இருக்கும், என்னென்ன கதை, என்னென்ன ஸ்கிரிப்ட், என்னென்ன டாபிக் கொடுக்க போகிறோம், யார் யார் இருக்கும், என்னென்ன கதைன்றதை கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுவே லென்த் ஆகும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.